அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி, அதாவது 19/12/2024 ஆண்டு டிசம்பர் மாதம் வியாழக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு நன்னாளாக இருக்க போகுதுங்கிறத பார்க்கலாங்க. என்னம்மா அது பலனே சொல்ல, அதுக்குள்ளே நன்னாள்னு சொல்கிற, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கே போராட்டமாக தான் போய்கிட்டுருக்கு. எதையோ ஒன்று சொல்லு, ஓரளவுக்கு இந்த நாள் நாங்கள் சமாளிக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்களேன்னு கேட்பீங்க. சொல்லிட்டா போச்சு. சிம்பிளாக சொல்லினாக்கா இந்த நாள் உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய நாளாக இருக்குது. கவலையே வேணாம், மற்ற விஷயத்தை நம்ம உள்ளுக்குள்ளே பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு உகந்த நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உகந்த நாளாக இருக்குது. அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் நவ கிரகங்களை சுபகிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஏற்ற நாள். இந்த நாளில் இந்த மங்களகரமான சுபத்தை மட்டுமே தரக்கூடிய இவருடைய வழிபாடு உங்களுக்கு ஈடு இணையில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் ஓம் குரு பகவானை போற்றி போற்றி அப்படின்னு அவருடைய நாமத்தை 3 முறை சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பதிவிடுங்க. ஏம்மா நான் டெய்லியும் ஒவ்வொரு சாமியை சொல்லணும்னு கேட்குறவங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன். இப்போ அந்த நிமிஷம் அந்த சாமியை நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்கள் மனசுக்குள்ளே அந்த குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான ஒரு பாதை தெரியும். ஒரு நல்ல எண்ணம் வந்துட்டு தோன்றும். நம்முடைய நல்ல எண்ணத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு வலிமை இருக்குது, சரிங்களா? அந்த கனெக்ஷனை பொறுத்து தான் நமக்கு நல்லது கெட்டதுகளுக்கு தீர்மானிக்கப்படுது. நம்ம எப்போ நமக்கெல்லாம் எதுவும் நல்லது நடக்காது, நமக்கெல்லாம் எதுவும் நல்லது நடக்காதுன்னு நினச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நல்லது நடக்காது. கடவுளே நினச்சாலும் நமக்கு நல்லது நடக்காது. கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றம் வரும், அந்த கடவுள்கள் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பி பாருங்கள். ஒரு மாற்றத்தை நாளைக்கு உணர முடியும். அந்த வகையில் குருவை நம்ப இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த நாளுடைய வழிபாடு உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அதிகாலையில் எழுந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து, எந்த கோயிலுக்கு போகிற அங்கே போகிற இங்கே போகிறவங்களாம் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் கூடிய தெய்வங்களை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் கோயிலுக்கு போகலாம். ஸோ வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி குருடைய நாமத்தை சொல்லி 27 முறை அவருடைய நாமத்தை ஓம் குரு பகவானை போற்றி போட்டு சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை பாருங்கள். முடிஞ்சதுன்னா காலையிலையோ இல்லை மாலை நேரத்துலையோ அருகில் இருக்கக்கூடிய நவகிரகங்களை வீற்றக்கூடிய குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மஞ்சள் நிற துண்டு இருக்கு இல்லைங்களா, அந்த வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற கொண்ட கடலை முடிஞ்சதுன்னா பிரசாதமாக வச்சு வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னாக்க இன்னும் அதீத நன்மைகளை குரு பகவான்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பார்க்க கோடி நன்மை, குருடைய வழிபாடு கோடான கோடி நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா? ஸோ இந்த நாள் உங்களுக்கு இப்படி இருக்கணும். முடிஞ்சது இந்த நாள் முழுக்கவே ஓம் குரு பகவானை போற்றி போட்டு ஒரு நாமத்தை சொல்கிறேன்னா சிறப்பு தான். இந்த நாளில் அவருக்கு ரொம்ப பிடிச்சமான அவரை நீங்கள் வசியப்படுத்தணும்னு நினச்சினாக்கா மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. மஞ்சள் ட்ரெஸ்லாம் என்னால் போட முடியாதுமா அப்படின்னு சொன்னாக்க மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு துண்டையோ ஒரு கர்ச்சீஃபையோ கூட வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்க அதிர்ஷ்டத்தை அந்த கலர் ஈர்த்து கொடுக்குங்க, சரிங்க? இந்த நாள் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி குருவுடைய வழிபாடு எப்படி நீங்கள் இருக்கணும்னு சொல்லியாச்சு, சரிம்மா? குரு பகவான் வழிபாடு செய்யணும், குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யலாமா? சிறப்பாக பண்ணலாம். தெய்வங்களில் பொறுத்த வரைக்கும் குரு பகவான் வழிபாடு, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இந்த வியாழக்கிழமையில் உகந்தது தான். அவங்கள வழிபாடு செய்கிறதுக்கு போகிறப்ப கட்டாயம் மஞ்சள் நிறத்தில் ஆனால் பூக்களை கொண்டு போயிட்டு அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க. ரொம்ப நல்லது. வீட்டில் மங்கள காரியங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, சுப நிகழ்ச்சி தடையாகிட்டே வருது, திருமணம் கைக்குள்ள, குழந்தை பாக்கியம் வீட்டில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தடைப்பட்டு போகுதுனாக்கா குருடைய வழிபாடு மஞ்சள் நிற பூக்களை சாற்றி வழிபாடு செய்ய அந்த தடைகள் நீங்கும். இப்போ நம்ம இந்த நாளுக்கான பலன்களை பார்க்கலாங்க. முதல் விஷயம் சிறப்பாக சொல்கிறேன், இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்க போகுது. ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க புதிய முயற்சிகள் எல்லாமே சாதகமாக முடியும். நம்ம ஒரு விஷயம் ஒரு மாதிரி செஞ்சுருப்போம், அதன் தடைப்பட்டுகிட்டே இருக்குது, சரியாக நம்ம எதிர்பார்த்த ஒரு பலனை கொடுக்கல அப்படின்னாக்கா வேறு மாதிரி யோசிப்போம். இது ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ஒரு விஷயம் செய்வோம் இல்லையா, அந்த முயற்சிகள் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கும். அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும். நேற்று வரைக்கும் கூட சண்டை சச்சரோடு இருந்திருப்பீங்க, ஏட்டுக்கு போட்டியாக இருந்திருக்கும், நீ வேணா நான் வேணா அப்படின்னு ஏதாவது கோர்ட்டு கேஸ்னு போயிடலாம்லாம் இருந்திருப்பீங்க. பட் இந்த நாளில் உங்களுடைய புரிதல் மேம்படும், அந்யூன்யம் அதிகமாகும். அடுத்த பிள்ளைகள் மூலம் குடும்பத்திலேயே மகிழ்ச்சி உண்டாகும், அவருடைய செயல்பாடுகளுக்கு பெருமை கொண்டு வந்து சேர்க்கும். அவர்களால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகமாக ஏற்படுத்தும், ஓகேங்களா? அடுத்த நேற்று வரைக்கும் உங்களுக்கு வீண் அலைச்சலை கொடுத்துருந்த வேலை அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். அடுத்த நட்பு வட்டத்தை பற்றிருக்கும். ஃப்ரெண்ட்ஸோடைய சந்திப்பு அப்படின்னு மாலை நேரத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். அடுத்த அலுவலக பணி, உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு சக ஊழியர்களால் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் மாறிய போகுது, அவர்களால் இனி உங்களுக்கு பாதிப்பு இருக்காது.
அடுத்த சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசிக்கு வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இந்த நாளில் கிடைக்குங்க. வியாபாரமும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக வியாபாரத்தில் புதுமையான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. தொழிலுக்காக உங்களுக்கு தேவைப்பட்ட பணம் இன்றைக்கும் கைக்கு வந்து சேரும். ரொம்ப உற்சாகமாக ஈடுபடுவீங்க தொழில் ரீதியாக. மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு பொருளாதார ரீதியாக உயர்வு இருக்குங்க. இதன் காரணமாக இல்லாதவர்களுக்கு உதவி செய்வீங்க. இதனால் புகழையும் அந்தஸ்தையும் உயர்த்தி கொள்வீங்க. உங்களை கேலியாக பேசினவங்கெல்லாம் இந்த நாளில் உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை கௌரவம் கூடும். அடுத்த ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையிறதுக்கு இந்த நாளில் வாய்ப்பு இருக்குங்க. வருமானத்துக்கு வழி இருக்குது, பட் செலவுகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால ஆடம்பர செலவு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ தேவையான செலவு இது, தேவையில்லாத செலவுங்கிறத நீங்கள் தான் திட்டமிட்டு செயல்படுத்தணும். சரிங்களா? முக்கியமாக வரக்கூடிய வரவை சேமிக்கிறதுக்கு அதிகமாக யோசிங்க. திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். அடுத்த உறவுக்காரர்கள் வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மாறியும். அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சீராக தான் இருக்குது. இருந்தாலும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. லேசாக தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஏதாவது உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்த்தா வேலையாட்களை உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ சரியாகும். இது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கும். தடைகளை தாண்டி இந்த நாளில் சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி பெற போகிறீங்க. மேலும் சொன்னாக்க இப்படி கனிவான பேச்சுகள்னால பகைமையை கூட இன்றைக்கி நட்பாக மாற்றிப்பீங்க. உங்களுடைய தொழில் ரீதியாக ரகசியமான முதலீடுகள் அதிகரிக்கும். சிலருக்கு ஆடம்பரமான பொருட்கள் மீது ஈர்ப்பு உண்டாகும். அதை வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. முன்னாடி சொன்ன ஆடம்பர செலவு தான், பார்த்து செலவுகளை குறைச்சிக்கோங்க. அடுத்தா சொந்தமாக தொழில் செய்கிறவங்களே உங்ககிட்ட இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் வேணும். மனசளவில் உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் மறையும். உலக வாழ்க்கை பற்றின புரிதல் உண்டாகும். நன்மைகள் அதிகமாக இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு இந்த நாள் உற்சாகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குது. இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடச் சூழல் சிறப்பாக இருக்கும். சக ஊழியர்களால் நன்மைகள் உண்டு. இது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உடைய தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உடைய பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ரொம்பவே சாதகமான நாளாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே படிப்பில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூருக்கு போய் படிக்கணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நாள் உடைய முயற்சிகளுக்கு பலன் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது. முயற்சி செய்யுங்க. அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்குது. மேலிடத்தில் உங்களை பற்றின மதிப்பு மரியாதை மேம்படுங்க. இருந்தாலும் தொண்டர்கள் மத்தியில் இல்லை கூட இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறப்போ உங்களோட பேச்சுக்களில் நிதானம் தேவை. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் நீல நிறம் மற்றும் மஞ்சள் நிறம். இந்த நேரத்திலான ஆடைகளை பயன்படுத்தினால அதிர்ஷ்டம் உண்டாகும். அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம், 1ஆம் பாதம். மக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகமாகும். இதன் காரணமாக லாபம் அதிகரிக்கும். மேலும் பணவரவு அதிகரிக்கும். அதுவும் எதிர்பாராத பணவரவு இருக்கிறதுனால மகிழ்ச்சியும் உண்டாகும். உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த நாளில் பூர்த்தியாகும். திடீர் செலவுகளால் நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் செலவினங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி இந்த நாளில் யாரையாவது உதவிக்காக நம்பியிருக்கீங்க அப்படின்னாக்க பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா ஒருத்தரையும் நம்புறதை விட வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களால உங்களுக்கு உதவி செய்யும் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பூரம் நட்சத்திரம். வழக்கமான செயல்பாடுகளை இன்று உங்களுக்கு வெற்றி உண்டு. நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுனால நீங்கள் நினைத்த காரியங்கள் இன்றைக்கி கை கூடுங்க. குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மேலும் ஒரு வரியில் சொன்னாக்கா உங்களுடைய ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதுதான் உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். மற்றவனை பற்றின புரிதல் அதிகரிக்கும். மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் யாராவது எதாவது பேசுகிறாங்க அப்படின்னாலே அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும். வரவு செலவுகளில் கவனம் தேவை. அலைச்சல்கள் மறையும். இழுபறியாக இருந்த முயற்சிகள் கூட இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறுங்க. ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு நன்மைகள், வெற்றிகள், நினைத்த காரியங்கள் கை கொடுக்கக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு. இன்னும் சிறப்பாக இருக்குனாக்கா இந்த நாளில் குரு பகவானுடைய வழிபாடும், குரு தட்சிணாமூர்த்தியின் வழிபாடும், துர்க்கையுடைய வழிபாடும் உங்களுக்கு இணையில்லாத பலன்களை அள்ளி கொடுக்கும். நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சிருந்தாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள். ஒரு தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிதளவு மாற்றத்தை நீங்கள் உணரலாங்க. மற்றபடி மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் பலித்தமாகும். திரும்பவும் சொல்லுங்க, கடவுளுடைய அனுகிரகத்தினால இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையட்டும்.
வாழ்த்துக்கள்.